பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக வலைதள சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லதீ ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா வ ஹுவல்லதீ ஜஅலல் லைல வன் நஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத ஷுகூரா لمن أراد أن يذكر وأراد شكورا والصلاة والسلام على نبينا محمد الذي أرسل ربه شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலிஃபாக்களுடைய வரலாறை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இறுதியாக கடைசியில் முஆவியா ரலியல்லாஹு அவருடைய வரலாறு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்தோம் சுருக்கமாக. அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளையும் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். முஆவியா ரலியல்லாஹுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்டுகள்லையும் என்ன செய்கிறாங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு பற்றி என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஒரு அவதூறான பேச்சுக்களை தப்பான செய்திகளை பதிவு செய்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹுடைய சிறப்புகள் அவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கோம். அதில் எதையுமே அவங்க பொருட்படுத்தாமல் முஆவியா ரலியல்லாஹுவை பழிக்கணும், திட்டணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு முஆவியா ரலியல்லாஹுவை எப்படியாவது குறைச்சி மதிப்பிடுங்கிற ஒரே நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிறப்புகளையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்குறதில்ல. இந்த எப்படி மக்கத்தில் உள்ள காஃபிர்கள் நல்ல விஷயங்களை சொன்னால் எப்படி காதை பொத்திக்கிடுவாங்களோ அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டதுன்னா பதில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிறப்புகள் இருக்க அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா எப்படியாவது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் மேலே வச்சுருந்த அந்த அன்பு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மற்ற மாதிரி இந்த மாதிரியான அவங்க அன்பு வைக்கப்பட வேண்டியவங்க தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளை பொறுத்தவரையில் எல்லா சஹாபாக்களையும் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துவோம், எல்லா சஹாபாக்களையும் மதிப்போம், யாரையும் குறைச்சி மதிப்பிட மாட்டோம். அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அந்த சிறப்புகளை கொடுத்து நம்ம அவங்கள கண்ணியப்படுத்துவோம், மதிப்போம் அவங்கள. ஆனால் இந்த கூட்டத்தினர் இருக்கிறாங்களே, இவங்க எப்படியாவது முஆவியா ரலியல்லாஹுவை என்ன செய்யணும், வசப்பாடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். குறைச்சி மதிப்பிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதனால் எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஊட்டப்பட்டிருக்கு. முஆவியா ரலியல்லாஹு பற்றி தப்பான விஷயங்கள் ஊட்டப்பட்டிருக்கு அவங்களுடைய உள்ளத்தில், அவ்வளோகான போடப்பட்டிருக்கு. அதனால தான் எதிர்த்தரப்பினர் குர்ஆன் வசனத்திலிருந்து சொன்னால் கூட, ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து சொன்னால் கூட எதையும் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் வரலை. ஏன், உள்ளத்தில் வெறுப்பை என்னச்சிட்டாங்க, விதைச்சிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு மேலே வெறுப்பை விதைச்சதுனால எதையுமே காது கொடுக்க மனசு வரமாடுக்கு, உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மனசு வரமாடுக்கு, யோசிக்க சிந்திக்க மனசு வரமாடுக்கு. அப்போ என்னென்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்க முஆவியா ரலியல்லாஹு மேலே, அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் என்ன? இந்த குற்றச்சாட்டுகளை இந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை ஃபுல்லாக இவங்க வைக்கிறாங்கன்னா இவங்க வைக்கிறது இல்லை. இவங்கள மாதிரியான முன்னோர்கள் சிலர் இருந்தாங்க. இவங்கள மாதிரி முன்னோர்கள், இவங்களுடைய முன்னோர்கள் நம்ம அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அஹ்லு சுன்னாவை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் அதற்கான தக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு மேலே என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கான பதில் என்னன்னு சொல்லி தனித்தனியான கித்தாபுகள்லாம் எழுதியிருக்கு. நிறைய கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க.
அவ்வளவையும் வாசிக்க நேரம் இல்லை, அவ்வளோ சந்தர்ப்பங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், கிட்டத்தட்ட அவங்க மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒரு 23 குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இணையதளத்திலேருந்து எடுத்திருக்கிறோம். ஒரு 23 குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அறிஞர்கள், அந்த பதிலை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்கள்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஏன் சொன்னால் மாவியார் அலில்லா மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க ஆதாரபூர்வமான ஹதீதுகளை வச்சு வைக்கலை, ஆதாரபூர்வமான வரலாறுகளை சொல்லி என்ன செய்யலை, வைக்கலை. வரலாறுகளில், பொய்யான வரலாறுகளில் சொல்லப்பட்ட அந்த தகவலை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, மாவியார் அலில்லா மேலே அவதூறு பேசியிருக்கிறாங்க, குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை ஒன்று ஒன்றையாக நம்ம என்ன செய்யணும், நாம் தெரிஞ்சுக்கிடணும். முதல் குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், மாவியார் அலில்லா அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சிறப்புலாம் கிடையாது, அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கிடையாது, அவருக்கு அவ்வளோவெல்லாம் மதிப்பு கிடையாது, அவர் மக்கா நேரத்தில் நபி அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர், என்ன மன்னிச்சு விடப்பட்டவங்க என்று ஒரு சில செய்திகள் வரலாற்றில் வருது. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மாவியார் அலில்லாவை குறைச்சி மதிப்பிடுதாங்க. ஒரு அபூபக்கர் மாதிரிலாம் கிடையாது, ஒரு உமர் அலில்லா மாதிரிலாம் கிடையாது, ஒரு உஸ்மான் அலி மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரியான லெவலில் இந்த சஹாபிகளை சொல்லவே முடியாது என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கு சில செய்திகள்லாம் இருக்குது, உண்மைதான். அதுக்கு அவர் மக்கா வெற்றியின் போது தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மைதான். நபி அவர்களால் மன்னித்து விடப்பட்டவர்கள், விடுதலை செய்யப்பட்டவங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதை வைத்து கொண்டு மாவியார் அலில்லாவை குறைச்சி மதிப்பிட முடியுமான்னா முடியாது. ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியின் போது நபி அவர்களால் மன்னித்து விடுதலை செய்யப்பட்டவங்க 2000 பேருக்கு மேலே, 2000 பேருக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, விடுதலை. அதில் ஒரு நபித்தோழர் தான் மாவியார் அலில்லா அவர்கள். அப்போ நீ குறை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், 2000 பேரையும் குறை சொல்லணும். ஆனால் இவங்க இந்த அறகுறை இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. இந்த அரைகுறைகள், அறவேக்காடுன்னு கூட இவங்கள சொல்ல முடியாது. எல்லாம் அந்த உருது புக்கு, அந்த புக்கு, தமிழ் புக்கு எல்லாம் படிச்சுட்டு அங்கங்கே எதெல்லாம் செதறி கிடக்கோ அது இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, மாவியார் அலில்லா மேலே இந்த மாதிரி சொல்கிறாங்க. அறவேக்காடுக்கு அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் இது உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு மாவியார் அலில்லாவை குறைச்சி மதிப்பிட மாட்டேன்னா முடியாது. அப்படி குறைச்சி மதிப்பிடுவதாக இருந்தால் 2000 பேரை என்ன செய்யணும், குறைச்சி மதிப்பிடணும். இன்னும் நான் சில இவங்களெல்லாம் சொல்ல, அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ்னு ஒருவர் இருந்தார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர், குடும்ப உறவு. அப்போ இவரை குறை சொல்லுவாங்களா? மாவியார் நபி அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவங்க தான். மாவியார் அலில்லாவை எப்படி விடப்பட்டாங்களோ, மன்னித்து விடப்பட்டாங்களோ, அது மாதிரி ஒருவர் தான் அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ். மாவியார் அலில்லாவை குறை சொல்லக்கூடியவங்க இவங்களை குறை சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு மாவியார் அலில்லாவை குறை சொல்கிறது தான் நோக்கம். அதனால் என்ன செய்கிறாங்க, மாவியார் அலில்லா மட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், நபி அவர்களால் மக்கா வெற்றியின் போது விடுதலை செய்யப்பட்டவர்கள், மன்னித்து விடப்பட்டவர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னால் அத்தாப் இப்னு அசீதுன்னு ஒரு நபித்தோழர். மக்கா வெற்றியின் போது தான் அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவரை மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க, பொறுப்பாக வைக்கிறாங்க. அவரை பொறுப்பாக விட்டுருந்தாங்க. நீங்கள் தான் மக்காவை கவனிச்சுக்கணும், மக்காவா நகரத்தை நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ட்டு அவரை என்ன செய்கிறாங்க, ஆட்சிக்கு பொறுப்பாக வச்சுட்டு போகிறாங்க. உண்மையிலேயே மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாதுன்னு சொன்னால், நபி அவர்கள் எப்படி என்ன செஞ்சாங்க, இவங்களை தூக்கி வச்சாங்க, ஆட்சி பொறுப்புக்கு நியமித்தாங்க. அது ஒரு குறை. மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது குறைவானது, அதை வச்சு குறைச்சி மதிப்பிடலாம் என்று சொன்னால், நபி அவர்கள் எப்படி யாரையுமே குறைச்சி மதிப்பிடலையா? இன்னும் சொல்லப்போனால் பதவி வழங்கியிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நபித்தோழர்களை நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 2000 பேர். முன்னால் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது, எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது, அதுக்கு பிறகு அவங்களுடைய இஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்கணும். சில நபி தோழர்கள்லாம் அவங்களுடைய வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம். அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ்ன்னு சொன்னோமே, சொந்தமாக கையாலேயே தன்னுடைய குழியை தோண்டி வச்சவங்க, கஃன் துணியை தயார் பண்ணி வச்சவங்க, அவ்வளோ பெரிய சிறந்த நபி தோழர்கள்.
போர்க்களத்தில் கண்ணை இழந்திருக்கிறாங்க அவங்க. சில நபித்தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சில நபித்தோழர்களெல்லாம் சொல்லலாம். என்ன, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம்னு சொல்லக்கூடியவங்க, சுஹைல் இப்னு அம்ரு இவங்கன்னு சொல்லக்கூடியவங்க, சஃப்வான் இப்னு உமையா, இவங்கெல்லாம் மக்கா வெற்றியின் போது வந்தவங்க. இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சிறந்த நபித்தோழர்களாக இவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. அப்போ நீங்கள் முஆவியா ரலியல்லாஹு மட்டும் பிடிக்கிறீங்களே, முஆவியா ரலியல்லாஹு மட்டும் சொல்கிறீங்களே, இப்போ இவங்களெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, குறுகிய நோக்கம். முஆவியா ரலியல்லாஹு எப்படியாவது என்ன செய்யணும், மட்டம் தட்டிடணும். இது ஷியாக்களுடைய வேலை. ஷியாக்கள் தான் இந்த நோக்கத்தில் இருப்பாங்க. ஷியாவை தெரிஞ்சோ தெரியாமலே ஆதரிக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கருத்தை சொல்லி முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, திட்டுறதை பார்க்குறோம், குறைச்சி மதிப்பிடுறதை பார்க்குறோம். ஒன்று சரிங்களா? இந்த பதிலை யார் சொல்லியிருக்கிறா? நானா சொல்லலை. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மின்ஹாஜ் சுன்னாங்கிற புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 4ஆம் பாகத்தில் 381ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், முஆவியா ரலியல்லாஹு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? இதா ராயித்தும் முஆவியத அலா மிம்பரி, என்னுடைய இந்த மிம்பரில், மிம்பர் படியில் ரசூலா ஏறி ஒரே நிகழ்த்துவாங்கல்ல, இந்த மிம்பரில் முஆவியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபக்துலூஹு, அந்த முஆவியாவை நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இப்படி ஒரு பொய்யான செய்தியை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரசூல்லாவே சொல்லிட்டாங்க முஆவியா ரலியல்லாஹு கொல்ல சொல்லிட்டாங்க. அதனால் முஆவியா கெட்டவர் தான், மோசமானவர் தான், நரகத்துக்கு போகக்கூடியவர் தான் என்று என்ன செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி எந்த ஒரு முஅத்தமதான இஸ்லாமிய அறிஞர்களால் ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த எந்த ஒரு கிதாபுகளையும் இந்த செய்தி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையாவது உண்டா? அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது. சுத்தமாக எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு பொய்யான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் என்னது இந்த செய்தி. அப்போ இந்த இந்த சூப்பர் முஸ்லீம்னு சொல்கிறாங்களே தங்களை, சூப்பர் முஸ்லீம்னா என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் அவ்வளோ சூப்பராக விளங்கணும், அதுலேயும் சூப்பராக இருக்கணும். என்ன, ஆனால் சூப்பர் கிடையாது. இவங்க என்ன கிடையாது, சூப்பர் கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் தீஞ்சு போன ஒரு பல்ப்பு மாதிரி, ஒன்றும் கிடையாது. எந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றும் கிடையாது, எந்த தகுதியும் இல்லை. எந்த தகுதியும் இவங்க மார்க்கத்தில் வளர்த்துக்கல. சும்மா 5-6 தமிழ் புக்கை படிச்சுக்கிட்டது தான், அதுதான் தகுதி. வேறு எந்த தகுதியும் இல்லை. எதையும் ஆராய்ச்சி பண்ண தெரியாது, ஆய்வு பண்ண தெரியாது. குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்கறதில்ல. அகல சுன்னாவை சார்ந்த இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கூட பார்க்கறதில்ல. இமாம் ஷாஃபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதில்ல. முஆவியா ரலியல்லாஹு பற்றி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கறது. பார்த்தா உடனே அதை என்ன செய்யறது, எடுத்து மக்கள்கிட்ட பரப்பி முஆவியா ரலியல்லாஹு மேலே என்ன செய்கிறாங்க, தப்பான விஷயத்தை பரப்பி விடுதாங்க. சரிங்களா? சரி, இன்னொரு வகையில் நம்ம இதை ஆய்வு பண்ணணும். இதை நம்ம இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையே கிடையாது. எந்த ஒரு இஸ்லாமிய ஆதாரபூர்வமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகுந்த எந்த கிதாபிலையும் கிடையாதுன்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌசி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அல் மௌதுவாத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை ஃபுல்லாக எடுத்து ஒரு தனி தொகுப்பாக தொகுக்கிறார். அதில் என்ன செய்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார் இது ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால், சரி, முஆவியா ரலியல்லாஹு ரசூலை கொல்ல சொன்னாங்கன்னே வச்சுக்கணும். மிம்பர் படியில் பார்த்தா கொன்றுங்க, மிம்பர் படியில் ஏறினா அந்த ஏறுதல்ங்கிறது அவர் கொலை செய்வதற்கான குற்றம். அது ரசூல்லாவுடைய மிம்பர் படியில் ஏறினா கொன்றுணும் அப்படின்னு யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வெறும் ஏறுதலை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா? ஏறுதல் என்ன அவ்வளோ பெரிய குற்றமா? இன்னும் சொல்லப்போனால் முஆவியா ரலியல்லாஹு விட சிறப்பிலையும் அந்தஸ்திலையும் குறைவானவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் படியில் ஏறி இருக்கிறாங்க. வரலாறு உண்டு. எல்லா ஆட்சியாளர்களும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் படியில் நின்று பயான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஆட்சியாளர்களும் பண்ணியிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி சிறந்த ஆட்சியாளர்களும் பண்ணியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மாதிரி சிறந்த ஆட்சியாளர்களும் பண்ணியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு மாதிரி, உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி சிறந்த ஆட்சியாளர்களும் நின்றுருக்காங்க. கெட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க. மதிப்பு குறைஞ்சவர்கள், சிறப்பு குறைஞ்சவர்களும் அதில் நின்று பயான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு கொள்ளணும், அது கீழே உள்ள அந்தஸ்தில் உள்ளவங்க அவங்களையும் கொள்ளணுமா இல்லையா? அப்படிலாம் எடுக்க முடியுமா?
வெறும் ஏறுதலுங்கிறதுக்காக வேண்டி கொல்ல முடியுமா? அப்படி கொலை செய்வதற்கான குற்றம் அது. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் ஆட்சியாளர்களை கொல்லக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டம். ஆட்சியாளர்களை கொல்லக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டம். அவர் என்ன தப்பு செஞ்சாலும் கொல்லக்கூடாது, அவருக்கு எதிராக போரிடக்கூடாது, அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டம். அது தெளிவான குஃப்ரை அவர்கிட்ட பார்க்கணும். குஃப்ருன் பபா, தெளிவான குஃப்ரை பார்த்தா தான் அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணலாம். ஆனால் வெறும் இந்த மிம்பர் படியில் ஏறதுக்காண்டி கொலை செய்யணும்னு சொன்னால் அப்போ முஆவியா ரலியல்லாஹு பிறகு வந்த எல்லாரையும் கொலை தான் செய்யணும். உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்கள தவிர என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கணும். அப்படிலாம் அப்படி ஒரு ஹதீஸ்லாம் கிடையாது. அப்போ ஒரு பொய்யான தகவல்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சஹாபி வகியை எழுதினவங்க, அல்லாஹ்வுடைய வகி வேதத்தை எழுதினவங்க, அந்த நபி தோழரை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ துடிக்காங்க. அவ்வளோ மும்புற அது அதில் எழுதுறாரு. அந்த ஆள் என்ன எழுதுறாரு? கர்பலாவை பற்றி பேசாமல் விட மாட்டேன். அந்த ஆள் என்ன அது என்ன? அப்போ ஷியாக்கள்கிட்ட அப்போ பைசா வாங்கிட்டீங்களா என்ன? அப்போ தான் பைசா வாங்கினா தான் பேசாமல் விட மாட்டேன்னு சொல்ல முடியும். என்ன அவங்களுக்கு அடிமையாக இருக்க முடியும், அல்லது அவங்களுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றிருக்க முடியும். என்ன அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சஹாபாக்கள் மேலே தப்பான விஷயங்களை பரப்புறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போமே. முஆவியா ரலியல்லாஹு மேலே வேறு என்னமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சுருக்கமாக தான் என்ன செய்கிறோம் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு போகிறோம். அதுக்கு மேலே அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம்? அதை நம்ம ஒரு பரிசீலனை எடுப்போம். சரிங்களா? அடுத்து முஆவியா ரலியல்லாஹு பற்றி என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் சில ஹதீஸ்லாம் வருது. அவருடைய வயிறு நிரம்பாமல் இருக்கட்டும். நம்ம அன்றைக்கி சொன்னோமா இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க, அவர் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். என்ன அப்போ அவர் வயிறு நிரம்பாமல் ஆகட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்கல்ல, அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு நம்ம அன்றைக்கே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதுக்கான பதிலை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு மேலே வேறு என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் குர்ஆனில் 16வது அத்தியாயம் 106வது வசனம், அதில் ஒரு வசனம் அது வலாக்கின் மன் ஷரஹபில் குஃப்ரி சத்ரன். அல்லாஹ் சில மனிதர்களுடைய உள்ளங்களை விரிவாக்கிட்டான். எதுக்கு? குஃப்ருக்கு, இறை மறுப்புக்கு என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சில மனிதருடைய உள்ளங்களை என்ன செஞ்சிட்டான்? விசாலமாக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது முஆவியா ரலியல்லாஹு விஷயமாக தான் இறங்குச்சு. முஆவியா ரலியல்லாஹு குறை சொல்கிறவங்க இந்த ஆயத்தை காட்டி என்ன செய்கிறாங்க? இந்த வசனம் யாருக்கு தெரியுமா இறங்குச்சு? முஆவியா ரலியல்லாஹு விஷயத்தில் இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அவதூறு தான். இந்த விஷயம் இது பொய்யானது. இந்த வசனம் மக்காவில் இறங்குச்சு. இந்த வசனம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும் பொழுதே இந்த வசனம் இறங்குச்சு. யார் விஷயத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் விஷயமா இறங்குச்சு. ஏன்னு சொன்னால் மக்கா காஃபிர்கள் அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் கொடுமைப்படுத்தினாங்க. பிலால் ரலியல்லாஹு மேலாம் என்னஞ்சாங்க? பாலைவனத்தில் படுக்க வச்சு அதுக்கு மேலே கல்லை கொண்டு தூக்கி வச்சாங்க. அம்மார் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே கொண்டு போய் அவங்கள போய் என்ன செஞ்சாங்க? முக்குனாங்க. அவங்கள மூச்சு திணற வச்சாங்க. அவங்கள சாகடிக்க நினச்சாங்க. அப்போ அவங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் அல்லாவையும் நான் ஏற்றுக்கிடுவேன், இந்த கடவுள்களையும் ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ நிர்பந்தத்தில் என்ன செஞ்சாங்க? சில சஹாபிகள் அப்படி சொன்னாங்க, செத்து போயிடுவோமே அப்படின்னு நிர்பந்தத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அவர்கள் விஷயமாக இறங்கின வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? இது முஆவியா ரலியல்லாஹு விஷயமாக இறங்குச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. முன்னால் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வரும், ஈமான் கொண்டு யார் நிர்பந்திக்கப்பட்டாங்களோ அவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு வசனம் வருது. அதிலிருந்து பார்க்கணுமா இல்லையா? அதிலிருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அது யார் விஷயமா இறங்குச்சுன்னு சொல்லி. அப்போ அதையெல்லாம் கவனிக்காமல் முன்ன பின்ன பார்க்காம ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை எடுத்து வைத்து கொண்டு இது முஆவியா ரலியல்லாஹு விஷயமாக தான் இறங்குச்சு அப்படின்னு. சரி, முஆவியா ரலியல்லாஹு விஷயமாகவே இறங்குனதா இருக்கட்டும். முஆவியா ரலியல்லாஹு விஷயமாகவே இந்த வசனம் இறங்குனதா வச்சுக்கிடுவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வேறு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுதான். இதே சூரத்தில் ஆல இம்ரானில் 86 வசனத்திலிருந்து 89 வசனம் வரையும் படித்து பார்த்தீங்களேன். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு பிறகு இறை நிராகரிப்புக்கு போயிட்டு திரும்ப ஈமான் கொண்டாங்களோ அவங்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். இல்லல்லதீன தாபு, யார் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடம் பக்கம் மீண்டு மிம்பாதி தாலிக்க இந்த மாதிரி குஃப்ருக்கு பிறகு இறை மறுப்புக்கு பிறகு என்ன தௌபா செஞ்சு அஸ்லகு
தன்னைத்தானே சீர்திருத்தம் பண்ணி நல்ல சரியாக யார் இருந்தாங்களோ அவர்களை தவிர இவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இன்னல்லாஹ் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். மாவியார்கள் எல்லாம் மக்கா வெற்றியின் வரை அவங்க என்னதான் எப்படி தான் இருந்தாங்க, குஃப்ரில் தான் இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை, குஃப்ர்லையும் ஷிர்கில் தான் இருந்தாங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருந்தாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சதாவில் சொல்கிறான் அதே வசனத்துல எல்லாம். அப்போ இதெல்லாம் இப்படிலாம் ஒரு குற்றஞ்சாட்டு சொல்லணும், எப்படியாவது மாவியார்கள் இல்லாமல் மட்டம் தட்டிடணும், மாவியார்கள் இல்லாமல் எப்படியாவது குறை சொல்லிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அதே மாதிரி மாவியார்கள் இல்லா மேலே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சஹாபிகள் மேலே இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம படிக்கும் பொழுது, கிதாபுகளை படிக்கும் பொழுது கவனமாக படிக்கணும். கிதாபுகளில் எல்லாம் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அரபு கிதாபுலையும் எழுதி வச்சுருப்பாங்க, தமிழ்லையும் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன கிதாபை படித்தாலும் கவனமாக படிக்கணும். என்ன செய்யணும், கவனமாக படிக்கணும். அக்கீதாவுக்கு மாற்றமாக இருக்குதா, கொள்கைக்கு மாற்றமாக இருக்குதா, சஹாபாக்கள் விஷயத்தில் எதுவும் குறை சொல்லப்பட்டிருக்குதா, அப்படிலாம் பார்க்கணும். நம்ம படித்து தான் நம்ம என்ன செய்யணும், நல்லா ஆய்வு பண்ணி தான் ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு தக்கன நம்மளுடைய திறமைகளை நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். எப்படிலாம் குறை சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாவியார்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், பள்ளியாசலுக்குள்ளே வந்தாங்களாம். அப்போ ரசூல்லா அந்த நேரம் பயான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி பயான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், இப்போ உங்கள் இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் என்ன செய்வார்னா என்னுடைய வழிமுறையில் இல்லாமலேயே அவர் மரணிப்பார் அப்படின்னு ரசூல்லா பயான் பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் உள்ளே வாரா, மாவியார்கள் எல்லாம் உள்ளே வாராங்களாம். உடனே இதை கேட்ட உடனே மாவியார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய மகனார் யசீதை கூப்பிட்டுக்கிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். இப்படி ஒரு சம்பவம் இருக்கதாக காட்டி பார்த்தீங்களா, ரசூல்லாவே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மாவியார்கள் எல்லாம் பற்றி, மாவியா என்னுடைய வழிமுறையில் மரணிக்க மாட்டார், ரசூல்லாவே முன்னறிப்பு செஞ்சுருக்கிறாங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தியா என்றால் இல்லை. இது என்ன கிடையாது, ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது. இது இட்டு கட்டப்பட்டது. பி இத்திஃபாக்கி அஹ்லில் மஅரிஃபத்தி பில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் யாருமே மாற்று கருத்து, இது இட்டு கட்டப்பட்டது. இது இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி. எந்த ஒரு ஹதீஸ் நூல்களையும் என்ன கிடையாது. இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது, யார் அறிவிச்சா எந்த தகவலும் கிடையாது. அப்போ எந்த தகவலும் இல்லாத ஒரு பொய்யான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வச்சுக்கிட்டு மாவியார்கள் இல்லாம எப்படியாவது குறை சொல்லணும்னு என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சரி, இன்னொரு வகையிலையும் பார்ப்போமே. மாவியார்கள் இல்லா எப்போ கல்யாணம் முடித்தாங்க, மகனாரை கூப்பிட்டுட்டு வெளியே போனாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ரசூல்லா காலத்தில் அவர் கல்யாணமே முடிக்கலை. ஒன்றும் சொல்ல போனால் உமர் அலில்லாவுடைய காலத்தில் தான் அவர் கல்யாணம் முடித்தார். உஸ்மான் அலில்லாவுடைய காலத்தில் தான் அவருக்கு மகன் யசீதுன்னு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அப்போ எப்படி ரசூல்லா பயான் பண்ணிக்கிறப்ப தான் மகனை கூப்பிட்டுட்டு போவாங்க, இது அப்படி விளக்குதா? அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ தான் மண்டையில் இவங்க மண்டையிலலாம் எப்படிலாம் கேட்டால் தான் சூடு சொரணை அப்போ தான் ஏறும். இருந்தால் ஏறும், இல்லாட்டா ஏறாது. இப்படி தான் சஹாபாக்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, பொய்யான செய்திகளை வச்சுக்கிட்டு, பொய்யான தகவலை வச்சுக்கிட்டு. இதில் யாரும் விதி விலக்கு கிடையாது, சூப்பர் முஸ்லீம் மட்டும் கிடையாது, எல்லாரும் இதே வேலையை தான் பார்க்குறாங்க. இந்த என்டிஎஃப்னு ஒரு அமைப்பு இருக்க, தலைவர் பிஜே இருக்கிறாரு, அவரும் இதே வேலையை தான் பார்க்கார். சஹாபாக்களை கிரிமினலுங்கிறது, பொய்யான வரலாறுகளை வச்சுக்கிட்டு தான் கிரிமினல்னு சொல்கிறது, உண்மையான வரலாறுகளை வச்சுக்கிட்டு சொல்கிறது கிடையாது. அலி இப்படி நெஞ்சில் தக்பீர் கட்ட, இப்படி தக்பீர் கட்ட சொன்னார். யாரா இப்படி தக்பீர்? ஒரு சாதாரண குறைவான அறிவு உள்ளவன் அப்படி அதை அலி அலிலாவை கேவலப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யறது, இப்படி செஞ்சு காட்டுறது. இப்படி அலி இங்கே தக்பீர் கட்ட சொன்னார், எவனா இங்கே தக்பீர் கட்டுவானா, கொதாலையை பிடிக்கிற மாதிரி. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு இந்த பெரிய மனுஷனுக்கு என்ன கிடையாது, மண்டையில் எதுவும் கிடையாது. அது என்னண்டா, சஹாபாக்களை குறை சொல்லணும், சஹாபாக்களை எப்படியாவது மட்டம் தட்டி தன்னை என்ன செய்யணும், பெரிய ஆளாக காட்டணும். நாங்கள் உயர்வானவர்கள், நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் சிறந்தவங்கன்னு காட்டணும். அதுக்கு என்ன செய்யறானுவோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. சரிங்களா? இப்படிலாம் இந்த வகையில் பார்க்கும் பொழுது இது பொய்யான செய்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். ரசூல்லாவுடைய காலத்தில் அவர் கல்யாணம் முடியல, உமர் அலில்லாவுடைய காலத்தில் தான் கல்யாணம் முடியுது. உஸ்மான் அலில்லா ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் யசீதே என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். விளங்குதா உங்களுக்கு?
ஆமாம், அப்போ எப்படி பிள்ளைய கூப்பிட்டு போயிருப்பார், மகனை கூப்பிட்டுட்டு போயிருப்பார். அப்போ இந்த வகையிலலாம் அது பொய்ன்னு போயிடுது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம் வேற என்னென்னலாம் பேசுனாங்கன்னு பாருங்கள். சரி, அடுத்த விஷயம் என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு, இந்த முஆவியா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஆட்சி ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, முஆவியா வந்து பதவிக்கு ஆசைப்பட்டார். முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சார், பதவிக்கு ஆசைப்பட்டார். இதனால தான் அலிக்கு கட்டுப்படாமல் போனார், அலிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணார் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது பொய்யானது. இது வந்து என்னது, பொய்யான விஷயம். இது வந்து என்னது, பொய்யான விஷயம். முஆவியா ரலியல்லாஹு வந்து ஆட்சிக்காக என்ன செய்யலை, அலி ரலியல்லாஹுவோட சண்டை போடலை, அலி ரலியல்லாஹுவை எதிர்த்து நிற்கலை, கிளர்ச்சி பண்ணலை. என்ன பிரச்சனை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து சொந்தக்காரங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொலைக்கு பழிதீர்க்கணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த கொலை யார் செஞ்சாங்களோ அவங்கள ஏன்ட்ட கொடுத்துருங்க. ஏன் சொன்னால் சொந்தக்காரங்க நாங்கள் தான், மன்னிக்கிறதும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது எங்கள் இதில் இருக்குது, எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி தான் முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க. இதை வந்து அபு முஸ்லிம் ஹவுலானின்னு ஒருவர் இருக்கார். சியரு ஆலாமின் நுபலாங்கிற புத்தகத்தில் 3ஆம் பாகம் 140ஆம் பக்கத்தில் அந்த முஸ்லிம் அல்ல ஹவுலானி என்ன செய்கிறாரு, முஆவியா ரலியல்லாஹு வராங்க, வந்து சொல்கிறாங்க, கேட்குறாங்க, நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுறீங்களா, பதவிக்கு ஆசைப்பட்டு தான் முஆவியா ரலியல்லாஹு அலிகிட்ட சண்டை போடுறீங்களா, ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை முஆவியா சொல்கிறாங்களா, வல்லாஹி அல்லாஹ் மீதானே அப்படி இல்லை, இன்னில் ஆலம் அன்னஹு அஃதலு மின்னி, அலி இருக்கிறார அவர் என்னை விட சிறந்தவர். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு வந்து அலி ரலியல்லாஹு புகழ்ந்து தான் சொல்லியிருக்கிறாங்க, என்னை விட சிறந்தவர். வஹக்கு பில் அம்ரி மின்னி, என்னை விட இந்த ஆட்சிக்கு தகுதியானவங்க அவங்க தான். ஆனால் நான் என்ன கேட்க, அந்த கொலை செஞ்சவங்களை, என்னுடைய சொந்தக்காரர் கொலை செஞ்சவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் பதவி விட்டு விளைவிருந்தேன், இந்த பதவிக்கு நான் ஆசைப்படலை என்று தான் முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்களே தவிர பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு மேலே அவதூறு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்குறோம். அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு மேலே வேறு என்னமெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்களேன். உமர் இப்னு கத்தாப் இருக்காங்கல்ல, உமர் இப்னு கத்தாப் வந்து ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வந்து முஆவியா ரலியல்லாஹு விஷயத்தில் கொஞ்சம் நளினமாக நடந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கிட்டாங்க. முஆவியா தப்பு செய்யும் போதெல்லாம் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இப்போ முதல்லலாம் முஆவியா ரலியல்லாஹு மேலே மட்டும்தான் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவதூறு சொன்னாங்க. இப்போ யாரையும் சேர்த்து சொல்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நீதிக்கு பேர் போனவங்க. என்ன உமர் சீரீஸ்ன்னு படம் வெளியிட்டா மட்டும் போதுமா தமிழில்? இதே கூட்டம் தான் உமர் ரலியல்லாஹு பற்றி பேசுது. உமர் ரலியல்லாஹுவை தாழ்த்தி கொண்டே, உமர் ரலியல்லாஹுவை திட்டிக் கொண்டே, உமர் ரலியல்லாஹு மேலே அவதூறு சொல்லிக்கொண்டே இதே கூட்டம் தான் உமர் சீரீஸ்ன்னு என்ன செய்து வெளியிடுது, உமருடைய வாழ்க்கை வரலாறு படம்ண்டு. சரிங்களா? என்ன சொல்லாங்க, இப்படி சொல்லாங்க. ஆனால் இது பொய். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரையில் அவங்க ரொம்ப நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியாளர், எல்லா ஆளுநர்கள் மேலே கடினமாக நடந்து கொண்டவங்க. அவர்கள் காலத்தில் தப்புலாம் நடக்கலை, தப்பு நடக்காமல் பார்த்து கொண்டவங்க ஒரு சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி சொன்னால் உமர் இப்னு கத்தாப். அது உலகமே சொல்லுது. ஆனால் இவங்க இந்த இட்டு கட்டக்கூடியவங்க இருக்கிறாங்களா, எப்படியாவது சஹாபாக்களை என்ன செஞ்சிடணும், மட்டம் தட்டு. அப்படித்தான் சஹாபாக்கள் மேலே அப்படி என்னதான் கோபம்னு தெரியல. ஏதாவது உன் வயக்காடை எடுத்துக்கிட்டாங்களா, உன் வீட்டை எடுத்துக்கிட்டாங்களா சஹாபாக்கள், என்ன கோவம்ன? அப்போ சஹாபாக்கள் மேலே வந்து ஒன்றுமே இல்லாமல் அவர் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இறந்த பிறகு, அவங்களுக்கு இறந்த பிறகு நன்மையை சேர்த்து வைக்காங்க இந்த கூட்டம். சஹாபாக்களை யாரெல்லாம் திட்டுகிறார்களோ அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய அமல் செஞ்சாங்க சஹாபாக்கள். இப்போ இறந்த பிறகு அமல் செய்ய முடியாதுல்ல. ஆனாலும் இவங்களுடைய அமல்களை ஃபுல்லாக, நன்மையை ஃபுல்லாக சஹாபிகளை திட்டி 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 யாருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, சஹாபாக்களுக்கு நன்மையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். இறந்தவர்களை திட்டக்கூடாதுலாம் இருக்குதே, ஹதீஸ் இருக்குதே, இறந்தவர்களை திட்டாதீங்கன்னு. அந்த அறிவு கூட என்ன கிடையாது, இவனுக்கு கிடையாது. இவனும் மார்க்கம் பேசுதானுவலாம். சரியா? அவன் மட்டும் தான் பேச, வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு என்ன செய்கிறானுவோ, தரம் தாழ்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. வேறு என்ன சொல்கிறாங்க முஆவியா ரலியல்லாஹு மேலே? முஆவியா ரலியல்லாஹு வந்து ரொம்ப தவறாக ஆட்சி பண்ணார்,
மக்களையெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு, நேர்மையாக நீதியாக ஆட்சி பண்ணலை. இதை பலரும் உமர் அலிலாட்ட குறை சொன்னாங்க, முறையிட்டாங்க. ஆனால் உமர் முஆவியாவை நீக்காமல் இருந்தார். இது முஆவியா ரலியல்லாஹு மேலேயும் உமர் ரலியல்லாஹு மேலேயும் சொல்லப்பட்ட ரெண்டாவது குற்றச்சாட்டு. இப்படி குற்றச்சாட்டு எப்படியாப்பட்ட சஹாபாக்கள் மேலாம். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னண்டா, சரியான அக்கீதாவில் ஒருத்தன் இல்லைன்னு வைங்களேன், சரியான கொள்கையை ஒருத்தன் படிக்கலண்டா, அவன் என்ன செய்வான், சஹாபாக்களை குறை சொல்லத்தான் செய்வான். சஹாபாக்களை குறை சொல்லுவான், ரசூல்லாவே குறை சொல்லுவான், குரானை குறை சொல்லுவான், எல்லாத்தையும் ஹதீஸை குறை சொல்லுவான், எல்லாத்தையும் குறை சொல்லுவான். ஒழுங்காக படிக்கலண்டா. அப்போ நம்ம என்ன செய்யணும், சரியாக ஒழுங்காக படிக்கணும். அக்கீதாவாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் நம்ம படித்தா தான் நம்ம சரியான அக்கீதாவில் கொள்கையில் இருக்க முடியும். சரியான அக்கீதாவில் கொள்கையில் இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும், எங்கே போக முடியும், சொர்க்கம் போக முடியும். இல்லாட்ட சொர்க்கம் போக முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி உண்மையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டா என்றால் அப்படி கிடையாது. அப்படி முஆவியா அப்படி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் உடனே உமர் என்ன செஞ்சிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. காலித் இப்னு வலீதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நீக்கினாங்க. அப்படி இருந்தால் இவங்களை என்ன செஞ்சுருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்று என்ன செய்யலை, அவங்க முஆவியா ரலியல்லாஹு அப்படிலாம் தப்பாக நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க, மக்களை நேசித்தாங்க, மக்களும் முஆவியா ரலியல்லாஹுவை நேசித்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருந்தா மற்ற மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்களாம், என்னமோ இவங்க ரெண்டுக்குள்ள சொந்த பந்தம் இருக்குது, இவங்களுக்குள்ள நட்பு இருக்குது என்று பிறர் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட நடந்துக்கிடுவாங்களாம், பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு மென்மையானவர், பொறுமையானவர், அறிவானவர் முஆவியா ரலியல்லாஹு அவங்க. ஆகாடி நாங்கள் அலி ரலியல்லாஹுவை குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினச்சிடக்கூடாது. அலி ரலியல்லாஹுடைய சிறப்பை பற்றி நம்ம இணைஞ்சிருக்கோம், பேசியிருக்கோம், அவங்களுடைய சிறப்புகள் என்னென்னு பேசியிருக்கோம். நம்ம தான் சொல்கிறோமே, எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் மதிப்போம், அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனை சிறப்புகளையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் எந்த சஹாபாக்களையும் குறைச்சி மதிப்பிட மாட்டோம். ஏன் சொன்னால் அவங்களையும் நம்மளையும் வச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நம்மெல்லாம் ஜீரோ, நம்மெல்லாம் என்ன ஜீரோ. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு மலையளவு தங்கம், உங்களுக்கு மலையளவு தங்கம் இருக்குது, அதை ஃபுல்லாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சாலும் என் நபி தோழர்களுடைய இடத்துக்கு நீங்கள் வர முடியான்ட்டாங்க. உனக்கு மலையளவு தங்கம் இருக்குன்னு வச்சுக்க, அவ்வளோ தங்கத்தையும் விற்று எதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்ட, இஸ்லாத்துக்காண்டி செலவு பண்ணிட்ட. யார் பக்கத்தில் நீ போக முடியாதான், சஹாபாக்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது. என் சஹாபாக்கள் இவ்வளவு கொடுத்துருப்பாங்களே, அது பேர்த்தம்பழமாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் இவ்வளோ கொடுத்துருப்பாங்களே, இவ்வளவு கொடுத்ததுக்கு நீங்கள் பக்கத்தில் வர முடியாது. என் சஹாபாக்கள் அவ்வளோ உயர்ந்தவங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் அவ்வளவு பெரிய சஹாபாக்கள், அவங்கள நம்ம மதிக்க வேண்டிய இடத்துல நம்ம மதிப்போம். நம்ம அவங்க எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிப்போம். ரொம்ப கூட்டிட மாட்டோம், ரொம்ப குறைச்சிட மாட்டோம். அவங்களுக்கு என்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்புகளை வச்சு நம்ம என்ன செய்வோம், நபி தோழர்களை மதிப்போம். ஆனால் இவங்க என்ன செய்கிறது, எல்லா சஹாபாக்களையும் இப்படி என்ன செய்யறது, திட்டுறது. அதே மாதிரி பாருங்களேன், முஆவியா ரலியல்லாஹு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ நம்ம பேச போகிறது. இதுவரை நம்ம பேசினவன் அது என்னன்னு சொன்னால் சாதாரண குற்றச்சாட்டுகள். இப்போ வரப்போது பெருசு பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள். என்னையா, முஆவியா ரலியல்லாஹு சஹாபியே கொண்டிருக்காங்க. முஆவியா ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இன்னொரு சஹாபியை கொண்டிருக்கிறாங்க, இவரெல்லாம் நல்லவரா அப்படின்னு பேசுனாங்க. யாரை கொண்டாங்களா, முஆவியா ரலியல்லாஹு ஹுஜ்ர் இப்னு அதி என்ற ஒரு நபி தோழரை கொண்டுட்டாங்களாம். அதனால யாரு, முஆவியா கெட்டவர் அப்படின்னு. அட கூமுட்டை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தமிழ் புக்கை தவிர உருது புக்கை தவிர வேறு உங்களுக்கு என்ன தெரியும்? ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு 2-3 விஷயத்தை தவிர வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? உண்மையிலேயே இதை நம்ம பார்ப்போம். முஆவியா ரலியல்லாஹு கொண்டாங்களா என்னென்னலாம் பார்ப்போம். யாரை கொண்டாங்க, எதுக்காக, என்ன விஷயம், என்னெல்லாம் பார்ப்போம். இந்த ஹுஜ்ர் இப்னு அதி இருக்காங்களா, அவங்க முதல்ல சஹாபி கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு சஹாபியெல்லாம் கொல்லலை, சரிங்களா? ஹுஜ்ர் இப்னு அதிங்கிறவங்க சஹாபி கிடையாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாமளா சொல்கிறோமான்னா நாம் சொல்லலை. இந்த ஹுஜ்ர் இப்னு அதி உங்களை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, இமாம் இப்னு அபி ஹாத்தம் என்ன சொல்கிறாங்க, ஹலீஃபா இப்னு ஹையாத் இருக்கிறாங்களே சிறந்த வரலாற்று ஆசிரியர், அவங்க என்ன சொல்கிறாங்க,
இப்னு ஹிப்பான் என்ன சொல்றாங்க, இப்னு சாத் வரலாற்று ஆசிரியர் தபகாத்துல் குப்ரா எழுதுனாங்களே அந்த இப்னு சாத் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கண்டா இந்த ஹுஜ்ர் இப்னு அதிங்கிறவங்க சஹாபி கிடையாது, அவங்க தாபிஈ. அவங்க யாரு? தாபி, சஹாபி கிடையாது. சஹாபியெல்லாம் முஆவியா எல்லாம் என்ன செய்யல, கொல்லல அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இமாம் புகாரி சொல்றாங்க, இமாம் இப்னு அபி ஹாத்தம் சொல்றாங்க, ஹலீஃபா இப்னு ஹையாத் சொல்றாரு, இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றாங்க, இப்னு சாது சொல்றாங்க. பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள்லாம் நீ ஹதீஸ்களை ஹதீஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஹதீஸ் கலன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் தான் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க அல் இசாபா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அல் இசாபா அப்படின்னு. அதில் 1ஆம் பாகத்தில் 313ஆம் பக்கத்தில் ஹுஜ்ர் இப்னு அதி சஹாபி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்போ சஹாபியை கொல்லலை ஃபஸ்ட், சரிங்களா, தெளிவாயிருச்சு. ரெண்டாவது இந்த ஹுஜ்ர் இப்னு அதிங்கிறவங்க தாபிஈ. இவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காரணம் உண்டு. என்ன காரணம்னு சொன்னால், ஜியாதுன்னு ஒரு ஆள், அவங்க கூஃபான்னு ஒரு நகரம் ஈராக்கில், அந்த நகரத்தினுடைய அமீர். அவர் ஜும்மா உரையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார், பயான் பண்ணிக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் கூடுதலாக பயான் பேசிட்டார். இந்த ஹுஜ்ர் இப்னு அதி இருக்காங்கல்ல, இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கீழே இருந்துக்கிட்டு கள்ளத்துக்கிட்டு அவர் மேலே எறிதார். தொழுகை ஆரம்பின்னு கள்ளத்துக்கிட்டு எறிதார். யாரா அப்படி செய்வாங்களா? இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் பயான் பேசுனார் நம்ம பள்ளியில், 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, கள்ளத்துக்கிட்டு எறிவியா? கள்ளத்துக்கிட்டு எறிவோமா யாராவது? இவரை பார்த்து இவரோட நிற்கலை, இவரை பார்த்து மற்ற மக்களும் அவர் மேலே கள்ளத்துக்கு எறிதாங்க. பயான நிப்பாட்டு, தொழுகையை ஆரம்பி அப்படின்னு. இது ஒரு நல்ல செயலா? இது ஒரு ஆள் பயான கூட்டாருன்னா இந்த மாதிரி கள்ளத்துக்கிட்டு தான் எறின்னு மார்க்கத்தில் எதுவும் இருக்கா? அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஜியாத் உடனே அவங்க கொலை செய்யலை, அவங்க கூட உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு கடிதம் எழுதி இந்த ஹுஜ்ர் இப்னு அதி இந்த மாதிரி வேலையை பண்ணுறாரு, இதனால் குழப்பம் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். ஏன் சொன்னால் இமாமுக்கு ஆதரவானவங்களும் இருப்பாங்களே, அமீருக்கு ஆதரவானவங்களும் இருப்பாங்களே, ஆளுநரில் அவர், அப்போ அவருக்கு ஆதரவானவங்களும் இருப்பாங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும், குழப்பம் வரும், போரே ஏற்படும். அதனால் நீங்கள் அது நடவடிக்கை எடுங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இப்படி கள்ளத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு வரம் மீறுதாரு. அந்த காலத்தில் ஒரே பள்ளியாசல் தான் இருக்கும் ஊருக்கு, ஜாமியான்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஒரு பள்ளி தான் இருக்குது. இப்போ தான் அவனுக்கு ஒரு பள்ளி, எனக்கு ஒரு பள்ளி, உனக்கு ஒரு பள்ளி, இவனுக்கு ஒரு பள்ளி, இவனுக்கு ஒரு பள்ளி. நான் படிச்சுட்டேன், நான் பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர், நான் பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர், நான் பெரிய ஃபக்கீஹ் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, ஆளுக்கு ஒரு பள்ளி. அது ஒரு தவறு செட்டு போட்டாவது உட்காந்துக்கிட்டு தாங்கண்ணே. தவறு செட்டு போட்டாவது என்ன செய்கிறது, பண்ணி வந்தாலும் நாய் வந்தாலும் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, பள்ளியாசலுக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஒரு தவறு செட்டு போட்டாவது உள்ளவே உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பள்ளி, ஜமாத்தை பிரிக்கிற மாதிரி, ஊரை பிரிக்கிற மாதிரி ஒரு பள்ளி, சரிங்களா. இந்த காலத்தில், அந்த காலத்துலலாம் ஜாமியான்னு ஒன்று இருக்கும், ஒரே ஒரு பெரிய பள்ளி, அந்த பள்ளிக்கு தான் எல்லாரும் தொலை வருவாங்க. அவ்வளோ பெரிய பள்ளி, ஊருக்கு ஒரு பள்ளி இருக்குது. மொத்த புளியங்குடிக்கு ஒரு பள்ளின்னு வச்சுக்கிடுங்க. அந்த பள்ளியில் போய் இப்படி ஒரு ஆள் கள்ளத்துக்கிட்டு எரிஞ்சாருன்னா விடுவாங்களா ஊருக்காரங்க? அந்த வேலையை இவர் செய்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, முஆவியா அப்பா அவர் குழப்பம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஊர் நாடு பிளவுடுற மாதிரி இருந்துச்சுன்னா, போர் யுத்தம் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை கொன்றுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, முஆவியா சொன்னாங்க, கட்டளை போட்டாங்க. அப்புறம் தான் அவர் கொல்லப்பட்டார். சஹாபியில் அவர் முஆவியா கொல்லவும் இல்லை. அவர் இந்த மாதிரியான தவறு, அவர் தாபி, சஹாபி கிடையாது, தாபி. அவர் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுனால அவர்னால இப்படி பெரிய குழப்பம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுனால தான் முஆவியா என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியான ஒரு உத்தரவு போட்டாங்க, சரிங்களா. ஒன்றும் சொல்லப்போனால் இந்த முஆவியா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வராங்க, பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க முஆவியா ரலியல்லாஹு, கத்தல்த ஹுஜ்ரன், நீங்கள் ஹுஜ்ர் இப்னு அதியை கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. கால அப்போ இவங்க சொல்லுவாங்க, முஆவியா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா உம்மல் முஃமினீன், என்ன முஃமின்களின் தாயே, இவர் என்ன செய்கிறாருன்னா குழப்பம் பண்ணுறாரு. இவர் மக்களுக்கு நல்லது நாடக்கூடியவராக இருந்தால் நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன், இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன்னா இவர் குழப்பம் பண்ணுறாரு, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, அதனால தான் நான் இந்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அதை ஏற்றுக்கிட்டாங்க.
இதை வந்து நம்ம தாரீக் திமிஷ்குங்கிற நூலில் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ வரலாறுகளை சரியாக ஆராய்ச்சி செய்யாமல் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி அவதூறு பேசுகிறாங்க, சஹாபாக்கள் மேலே அவதூறு பேசுகிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்னம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், முஆவியா ரலியல்லாஹு மேலே எவ்வளோலாம் எப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்த்துக்கிடுங்க. எப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம எப்படிலாம் படிக்கணும், எவ்வளவு படிக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, முஆவியா ரலியல்லாஹு இவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களாம். யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காம ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. இவரை விட சிறந்தவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவராக என்ன செஞ்சிட்டாரு, ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு வந்து ஷாமில் வந்து என்ன செஞ்சாங்க, சிரியாவில் அவங்க ஆளுநராக இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க தன்னிடம் இருந்த ஹிலாஃபத்து பொறுப்பை அவங்களாக முன் வந்து முஆவியா ரலியல்லாஹு ஒப்படைச்சிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எல்லாரும் இணைஞ்சு எந்த சஹாபாக்களும் என்ன செய்யலை, மாறுபடலை. எல்லா சஹாபாக்களும் முஆவியா ரலியல்லாஹு கீழே போயிட்டாங்க, பையத் செஞ்சுட்டாங்க, நீங்கள் தான் ஆட்சி தலைவர்னு ஏற்றுக்கிட்டாங்க. இப்படித்தான் நடந்ததே தவிர முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்யலை, ஆலோசனை பண்ணாமல் எல்லாரையும் விட்டுட்டு தான் பதவிக்கு வரணுன்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கல. இது பொய்யான ஒரு வரலாறுங்கிற இதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த சான்றெல்லாம் பேச போனோம்னா நேரம் காணாது. அந்த சான்றெல்லாம் பேச போனால் என்ன கிடையாது, நேரம் கிடையாது. அடுத்த இதுக்கு வருவோம், விரிவாக பேச வேண்டியிருந்துச்சுன்னா பேசுவோம், அதை தனியாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இது விரிவாக பேச வேண்டிய நேரம் கிடையாது. அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு வந்து அவர் நீதமான சஹாபி கிடையாது, நேர்மையானவர் கிடையாது, ஹசன் ரலியல்லாஹுவுக்கு விஷ வச்சு கொடுத்தவரே இவர் தான் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை இருக்காங்கல்ல ஹசன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹுக்கு விஷ வச்சு கொடுத்தவரே இவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து முஆவியா செஞ்சதாக இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி அவங்களுடைய மனைவி செஞ்சதாக வரலாறுல எழுதுகிறாங்க, மனைவி தான் விஷம் கொடுத்தாங்கட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யஸீத் தான் கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. அதேமாரி முஆவியா ஹசன் ரலியல்லாஹுடைய மனைவியுடைய தந்தை தான் இப்படி செஞ்சாங்க, விஷம் வச்சு கொடுத்தாங்க. இப்படி பல தகவல்கள் இருக்குது. எந்த தகவலுமே உறுதியான தகவல் கிடையாது, ஆதாரப்பூர்வமான தகவல் கிடையாது. இன்னும் அவர் விஷ வச்சு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல்லையே கருத்து வேறுபாடுகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதனால் ஒரு ஆதாரமற்ற தகவல்களை வச்சுக்கிட்டு யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது, குற்றஞ்சாட்டு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் முஆவியா ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹுவை விஷம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கும் சமாதானம் ஏற்பட்டுச்சு, 2 பேரும் சந்தோஷமாக பழகிக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க, ஒன்று சேர்ந்த பிறகு எதுக்கு விஷம் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு வரும்பொழுதெல்லாம் நிறைய அன்பளிப்புகளையும் பரிசுகளையும் கொடுத்துருக்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு ஹசன் ஹுசைனுக்கு எதுக்கு கொடுத்தாங்க, இவன் சொல்லதான் விஷம் கொடுத்தான்ட்டு. முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஆயிரக்கணக்கில் திர்ஹம்கள் அள்ளி கொடுத்துருக்குறாங்க ஹசன் ரலியல்லாஹுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹுங்களுக்கும். அப்போ இப்படி பொய்யான செய்திகளை வச்சு என்ன செய்கிறாங்க, வந்து முஆவியா ரலியல்லாஹு மேலே பேசுகிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி சரி அவங்க மனைவியாக செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க மனைவியும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க மனைவி சாதாரண ஆள் கிடையாது, அவங்க சிறந்த பெண்மணி வரலாற்றில். அவங்களுடைய குடும்பம் அப்படியாப்பட்ட குடும்பம், நல்ல சிறந்த குடும்பம். அவங்களும் அந்த மாதிரியான ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா, யாரும் அந்த மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பொய்யான வரலாறுகளை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? சரி, வேறு என்னமெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு மேலே வேறு என்னென்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் இவங்களையெல்லாம். சும்மா ஒன்றுமில்லாத இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுமாரி பாருங்கள். இவ்வளோ நாள் வரை என்ன செஞ்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு குறை சொன்னாங்க. சில நேரத்தில் அவன் மவன் செத்தாலும் எப்படியாவது யார் தாலியாக இருக்கணும், மவன் செத்து போனாலும் யார் தாலி அறணும், யாருடைய தாலி அறுபடணும், மருமகளுடைய தாலி அறுபடணும்னு சொல்லி சில மாமியாக்காரி நினைப்பாள்வோம். விளங்குதா உங்களுக்கு? மவன் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த கூட்டம் முஆவியா ரலியல்லாஹுவை எப்படியாவது குறை சொல்லுறதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறானுவோ, ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை எப்படி குறை சொல்லுவாங்க,
வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்ததுக்காக, ஹசன் அலியில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சாங்கல்ல மாவியார் இல்லாட்ட, இப்படி கொடுத்ததுக்காக அதுக்கு பகரமாக பணம் வாங்கிக்கிட்டாங்க. மாவியார் இல்ல பணம் கொடுத்தாங்க. நீங்கள் தான் மாவியார் இல்லாத கெட்டவர்னு சொல்லிட்டீங்க. சரி, அவர் கொடுத்தாருன்னு சொல்லணும். ஹசன் அலில்லா கெட்டவங்களா சொல்ல முடியுமா? இது உங்கள் வாயினால் நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி அப்போ இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். வேற என்னமெல்லாம் மாவியார் இல்லா மேலே சொல்ல முடியுமோ அவ்வளவையும் சொல்லுங்கள். ஒன்றும் ஒரு அறிவும் இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் சொல்லுங்கள். இதனால தான் நம்ம சொல்கிறோம், அறிவற்றவர்கள் மார்க்கம் பேசக்கூடாது. அறிவு இருக்கணும், போதிய அறிவு இருக்கணும். அல்லது என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை படிக்கிறோமா உலமாக்கள்கிட்ட போய் கேட்கணும், மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதே, இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு உலமாக்கள்கிட்ட போய் கேட்கணும். உலமாக்கள்கிட்ட கேட்காம இவங்களா என்ன செய்கிறது, பார்த்தது ஃபுல்லாக ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், யூடியூப்பில் நிறைய வியூவர்ஸுகளை சம்பாதிக்கணும், நிறைய லைக் சம்பாதிக்கணும், நிறையா சப்ஸ்கிரைப், அது என்னமோ ஒரு கிரைப்பு, அதை சம்பாதிக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய சம்பாதிக்கணும். யூடியூப் மூலிமா பணம் சம்பாதிக்கணும், தான் பேர் வெளிப்படணுங்கிறதுக்காக வேண்டி கண்டதுகளெல்லாம் சொன்னால் சஹாபிகளை நீங்கள் குற்றம் சொன்னதுக்கு ஆளாயிருவீங்க. மறுமையில் நீங்கள் நஷ்டவாளி ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, மறுமையில் நஷ்டவாளி ஆயிடுவீங்க. அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கிடணும். அதே மாதிரி கடைசிக்கு வந்துட்டோம். மாவியார் இல்லா மேலே வேறு என்னமெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம இந்த ஹுஜரிபின் ஆதிங்கிறவங்களை கொண்டாங்கன்னு எப்படி முக்கியமான விஷயம் சொன்னோமோ அதே மாதிரி இது ஒன்று என்னண்டா, மாவியார் அலிலா வந்து அலி அலிலாவை திட்டினார்கள். மாவியார் அலிலா வந்து என்ன செஞ்சாங்களாம், அலி அலிலாவை திட்டினாங்களாம். யுத்தம் நடக்கும்போது கூட திட்டலை. 2 பேருக்கு சண்டை நடந்துச்ச சிஃபின்ங்கிற இடத்துல, அலி அலிலாவுக்கும் மாவியார் அலிலாவுக்கும். அப்போ கூட போர்க்காலத்தில் வச்சு கூட திட்டலை. இப்போ நம்மளாம் சண்டை போடும்போது திட்டிக்கிடுவோம்ல, அந்த சண்டை போடக்கூடிய நேரத்தில் கூட திட்டலை. அவங்க இறந்து போட பிறகு எதுக்கு திட்ட போகிறாங்க? அலி அலிலா இறந்து போயிட்டாங்க. என்ன இப்போ ஹசன் அலிலா வந்து நினைஞ்சாங்க, அதுக்கு பின்னால் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த ஆட்சியும் மாவியார் அலிலாட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு எதுக்கு அலி அலிலாவை திட்ட போகிறாங்க? ஏதாவது மண்டையில் ஏதாவது கொஞ்சம் சரக்கு இருக்குதா? அப்போ இந்த மாதிரி சரக்கு இல்லாமல் என்ன செய்கிறது, மாவியார் அலிலா அலி அலிலாவை என்ன செஞ்சாங்க, திட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பொய்யை அடித்து கொடுத்தாங்க. விளங்குதான் உங்களுக்கு? என்ன செய்கிறாங்க, பொய்யை அடித்து கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான எந்த ஒரு தகவலும் என்ன கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவியார் அலிலாவை வந்து அலி அலிலாவை திட்டினதா சொல்கிறாங்கல்ல. எப்போ திட்டினாங்க? அலி அலிலாவெலாம் இறந்து போன பிறகு. மாவியா தான் ஆட்சி தலைவர், அவர் தான் ஹலீஃபான்னு வந்த பிறகு, அமீர்னு வந்த பிறகு இந்த மாதிரி திட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹசன் அலிலா, ஹுசைன் அலிலா இவங்கெல்லாம் மாவியார் அலிலாவோடு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க, எல்லாம் ஒற்றுமையாயிட்டாங்க. ஒற்றுமையான பிறகு யாராவது திட்டுவாங்களா? என்ன அவசியம் இருக்குது திட்டுறதுக்கு? வரும்போதெல்லாம் ஹசன் அலிலா ஹுசைன் அலிலா வரும்போதெல்லாம் அன்பளிப்புகளையும் பரிசுகளையும் அள்ளி கொடுக்காங்க. திட்டுறதுக்கு என்ன வந்துருச்சு, என்ன காரணம் இருக்குது, திட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம என்ன செய்கிறாங்க, திட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பொய்யான விஷயங்கிறத நம்ம நினைச்சுக்கணும், நாம் விளங்கிக்கிடணும். சரிங்களா? இதே மாதிரியான இன்னொரு இவங்க இந்த மாவியார் அலிலாவை திட்டக்கூடியவர்கள் இவ்வளோ நேரம் நம்ம குற்றச்சாட்டுகள் சொன்னோம்ல, எல்லாம் பொய், ஆதாரமற்ற தகவல்கள், உண்மையான வரலாறு கிடையாது. இப்போ சொல்ல போகிறதா ஒரு உண்மையான விஷயம். இவ்வளோயான குற்றச்சாட்டில் எந்த குற்றச்சாட்டும் உண்மை கிடையாது. அதாவது உண்மை கிடையாதுன்னா என்ன, உண்மை கிடையாது தான், சரியான வரலாறை வச்சு சொன்னது கிடையாது, சரியான ஹதீஸுகளை வச்சு சொன்னது கிடையாது, பொய்யான வரலாறு வச்சு சொன்னாங்க. இப்போ ஒரு ஹதீஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ், இதுதான் பெரிய ஆதாரம். முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லீமில் நீங்கள் தமிழில் பார்க்கறதா இருந்தால் 4778 4778 அந்த செய்தியில் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன வந்து முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சுருக்காங்க. மாவியார் அலிலா வந்து சாதுர் அலிலா அவர்களை ஏவுனாங்களாம், நீங்கள் அலியை திட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏவுனாங்களாம், கட்டளை போட்டாங்களாம். கட்டளை போட்டது மட்டும் இல்லாமல் மா மனாக்கா அண்ட் தசுப்ப அபா துரப், அபு துரப்புங்கிறது அவங்களுடைய பட்டப்பேரு. என்ன அலி அலிலா அபு துராபை நீங்கள் வந்து திட்டாமல் இருக்கிறதுக்கு உங்களை தடுத்தது எது? அலியை திட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யார் கேட்டாங்களாம்? மாவியார் அலிலா கேட்டாங்களாம்.
சாதிர் அலிலாட்ட கேட்டாங்களாம். சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறானுவ, சாதிர் அலிலா வந்து நான் திட்ட மறுத்துட்டார், அதில் அப்படி வருது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு செய்தியை வைத்து கொண்டு தான் பார்த்தீங்களா முஸ்லீம்லேயே வருது, முஸ்லீம்லேயே வருதுன்னு காட்டுறீங்களா? அப்போ மற்றதெல்லாம் என்ன வரலன்னு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வரலன்னு அர்த்தம். இதை மட்டும்தான் பெருசாக தூக்கி காட்டுதா முஸ்லீமில் வருது அப்படின்னு. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்கள புகார்லன்னு சொல்லலன்னு தெரியுதுல, குரான்ல இருந்து சொல்லலன்னு தெரியுதுல, ஆதாரப்பூர்வமான வரலாற்று தகவல் இருந்து சொல்லலன்னு தெரியுதுல, இது மட்டும் அவங்களுக்கு என்னதான் முஸ்லீம்ல இருக்கான், முஸ்லீம்ல வருது பார்த்தீங்களா அப்படின்னு. நான் வீடியோ போட்டிருக்கேன், அது கீழே இணைஞ்சிருக்கான், இதை போட்டிருக்கான். மாவியார் அலிலா கயிறை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க, மாவியார் அலிலாவை கயிறால கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. எப்படிலாம் பேசுதானுவோ, ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கா? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் இல்லாமல் தான் பேசுகிறேன். சரி, இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தி என்ன, இந்த செய்தியுடைய தரம் என்ன, இதுதான் தெரியாதுல்ல. ஹதீஸ் தெரியாது, ஹதீஸ் கலை தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா எதுவும் தெரியாதவன் தான் இன்னைக்கு என்ன செய்யறானோ, மார்க்கத்தை பற்றி பேசுகிறானோ. இப்போ இன்னொரு நாளில் நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விட்டுருவோம். புதன்கிழமை என்ன செய்வோம்னு சொன்னால், இதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் இருக்கான். சரிங்களா? அந்த ஆளை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரே அகல பைத்துங்காரு. என்ன அகல பைத்து, அதே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறார் அந்த ஆள். அவரும் தப்பு தவறாக என்ன செய்தார், பேசுகிறார். நம்மளும் இவ்வளோ நாள் ஒன்றுமே பேசுகிற அவருக்கு எதிராக ஒன்றுமே எழுந்ததில்லை. சரி பேசுனா பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன சவால் விடுதார், சவடால் என்ன செய்தார், வஹாபிகளுக்கு சவால், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை அந்த ஆளுக்கு நம்ம பதிலை பார்ப்போம், என்ன பேசுதாருன்னு பார்ப்போம். இப்போ கடைசி வரும் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்திக்கு என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீமில் ஒரு செய்தி வந்துட்டால் பார்க்கணும், அதோட தரம் பார்க்கணுமா இல்லையா. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மை தான், அது என்ன மாதிரி தரத்தில் உள்ளதுன்னு பார்க்கணுமா இல்லையா. அப்போ அது இதில் வந்து புகைரிப்பனும் மிஸ்மார் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். இந்த அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு ஆள் வரார். இவர் தான் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், இந்த ஹதீஸில் இல்லாத ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்த்துருக்கிறார். ஆனால் இதே ஹதீஸை அறிவித்த இவரை விட பலமானவர்கள் என்ன செய்யலை, அந்த வார்த்தையை சேர்க்கலை. இவர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, முஆவியா அலியை திட்டுவதற்கு கட்டளை போட்டார் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கார். யாரு, இந்த புக்கேரி இப்னு மிஸ்மார். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை அசல் ஆதாரத்துக்கு இது வைக்கல. இதை ஷாஹிது முத்தாபாத்னு சொல்லுவாங்க, நம்ம அடுத்த வருஷம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் கலையில் ஷாஹிது முத்தாபாத்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? அப்போ வந்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ்வோட இதை வந்து அசலான முதல் தர ஆதாரமாக இதை கொண்டு வரல, பதிவு செய்யலை. ஏன்னா இதில் ஒரு கோளாறு இருக்குன்னு சொல்லி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் விட்டுட்டாங்க. அப்போ இந்த புகைரி இப்னு மிஸ்மாருங்கிறவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த செய்தி என்னஞ்சிருக்கிறாரு, பதிவு செஞ்சிருக்கிறார், அந்த வார்த்தையை போட்டிருக்கார். இதே வார்த்தை இதே ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் இடம் வருது, முஸ்ததரக் ஹாக்கிம், அதில் இந்த வார்த்தை இல்லை. முஆவியார் அலிலா வந்து அலி அலிலாவை திட்டத்துக்கு கட்டளை போட்டாங்கன்னு என்ன செய்யல, அந்த வார்த்தை இல்லை. இந்த புக்கைரி இப்னு மிஸ்மாரை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஃபீஹி நவ்ருன், இவற்றை விமர்சனம் இருக்குது, இவர் விஷயத்தில் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஃபீஹி ஷையுன், இவற்றை ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு கோளாறு உள்ள மனுஷன் இந்த அறிவிப்பாளர் தன்னை விட ஆதாரபூர்வமான, தன்னை விட மனன சக்தியில மேலே உள்ள ஒருவருக்கு மாற்றமாக அறிவித்தால் அதை ஏற்றுக்கிட முடியாது. இப்போ வந்து ஒரு மாணவி இருக்கிறா, அவன் 100 மார்க் எடுக்கிறா, இன்னொரு மாணவி 40 மார்க் தான் எடுக்கிறான்னு வச்சுக்கோ. 40 மார்க் எடுக்கிற அந்த மாணவிக்கு ஞாபக சக்தி கம்மி, அப்படி தானே, அதனால தானே 40 மார்க்கு. இன்னொரு மாணவி என்ன செய்யறா, 100 மார்க் எடுக்கிறா, அப்போ அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆள் இருக்கிறாரு, இந்த புக்கைரி இப்னு மிஸ்மார், உங்களுக்கு விளங்குறக்கான்னு சொல்கிறேன், 40 மார்க் எடுத்த லிஸ்ட்டில் உள்ளவர். இவரை விட நல்ல பலமான நல்ல ஞாபக சக்தி உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அறிவிக்கலை. அப்போ இவர் மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையை போட்டு அறிவிச்சிருக்கிறாரு. எனவே இந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இதை வச்சுக்கிட்டுலாம் தெளிவற்ற ஒரு செய்தியெல்லாம் வச்சுக்கிட்டு முஆவியா ரலியல்லாஹு வந்து அலி ரலியல்லாஹு திட்டுனாங்க அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதில் தெளிவானது கிடையாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட தன்னுடைய நூலில் அப்படி தான் பதிவு செய்கிறாங்க. அவங்க முஸ்லீமுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. இதில் அப்படிலாம் கிடையாது, இதில் தெளிவு கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு திட்டினாங்க, அதுக்கு ஆர்டர் போட்டாங்க, கட்டல் போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் தெளிவான விஷயம் கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக வேறு விளக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க,
இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. வேற என்ன விளக்கம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த சாது அலிலா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு கூட்டத்தாருக்கு மத்தியில் இருந்தாங்க. அந்த கூட்டத்தார் யாருன்னு சொன்னா அலி அலிலாவை திட்டக்கூடிய கோஷ்டி. அதனால தான் முஆவியா அலிலா வந்து விளக்கத்துக்காக கேட்குறாங்க, எப்பா நீ அந்த கோஷ்டியோட இல்லப்பா இருக்கிற, அந்த கோஷ்டி வாழக்கூடிய மக்களோட இருக்கிற, அப்போ வந்து அவங்கெல்லாம் அலியை திட்டிக்கிட்டு இருக்காங்களே, நீ ஏன் திட்டலன்னு கேள்வி கேட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் ஒரு மாணவிகள்லாம் ஒரு செட்டு மாணவி தப்பு செஞ்சுட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு செட்டில் உள்ள மாணவிகள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. என்ன, அதில் ஒரு மாணவி மட்டும் தப்பு செய்யலை, நம்ம அந்த மாணவி பார்த்து என்ன கேட்போம், என்ன அவங்களாம் நீ செய்யலையா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி இவர் இந்த சாது வந்து யாரோட இருந்தாங்க, யாரோட மக்களோட இருந்தாங்கன்னா அலி அலிலாவை திட்டக்கூடிய மக்களோட அந்த இடத்துல இருந்தார். அதனால தான் முஆவியா அலிலா சாது அலிலா பார்க்கும் பொழுது நீ ஏன்பா திட்டலை, நீ ஏன் திட்டாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே தவிர, அலி அலிலாவை திட்டுறதுக்கு என்ன செய்யற அவர் கட்டளை போடலன்னு சொல்லி இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஹதீது வந்து என்ன கிடையாது, ரொம்ப குவாலிட்டியான ஹதீது கிடையாது, ரொம்ப ஆதாரபூர்வமான செய்திலாம் கிடையாது. இந்த அறிவிப்பாளர் விஷயத்தில் என்ன இருக்குது, விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமாம், அவ்வளோதான். அப்போ வந்து எந்த குற்றச்சாட்டுகளுமே முஆவியா அலிலா மேலே சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டுகளும் உண்மையான, சரியான, வலுவான, ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. இது முஆவியா அலிலாவை குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டியே அவரை குறைச்சி மதிப்பிடணும், அவரை தவறானவராக சமுதாயத்தில் அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜோடிப்பாளர்களுடைய ஜோடனையை தவிர உண்மையானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். நம்மளை பொறுத்தவரை எல்லாரும் சஹாபாக்கள் தான், எல்லாரையும் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டான், அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டான். எல்லாருக்கும் குல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஹுஸ்னா சொர்க்கத்தை அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், வாக்களித்திருக்கிறான். அந்த சஹாபாக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களுக்கு சிறப்புகள் இருக்குது, அவங்களுக்கு கண்ணியம் இருக்குது, அவங்க சொர்க்கவாசிகள், அவங்க சொர்க்கத்து போயிடுவாங்க. நாளைக்கு நம்மளுக்கு அது கிடையாது. நாம் சொர்க்கவாசியாண்டா நம்மளுக்கு சொர்க்கவாசியா நாம் சொர்க்க நம்மளுக்கு தெரியாது, நாளைக்கு மறுமையில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் உலகத்திலேயே சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எந்த சஹாபிக்கு மேலே அன்பு வச்சுக்கிட்டு இன்னொரு சஹாபி என்ன செய்யக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எந்த சஹாபி மேலே என்ன செய்தி வந்தாலும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஆய்வு பண்ணி பார்க்கணும். இந்த செய்தியுடைய தரம் என்ன, இது ஒரு சஹாபியை குறை சொல்கிற மாதிரி இது இருக்குதே, அப்போ இது கூடுதலாக ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆய்வு பண்ணணும். இப்போ உன் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், என்ன அதை நீ அப்படியே ஏற்றுக்கிடுவே, என்ன உன் மேலே குற்றச்சாட்டு மட்டும் வரும்போது மட்டும் ஆய்வு பண்ணுத, அதை பல வகையில் மறுப்பு தெரிவிக்க, நான் அப்படி கிடையாது, நான் இப்படித்தான், நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, எப்படிலாம் உன்னை பற்றி சொல்ல, உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுறதுக்கே நீ இவ்வளோ வரத்துக்கு வாரிந்தா, ஒரு சஹாபி மேலே குற்றச்சாட்டு சொல்லப்படுது, ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குன்னா அப்போ அதுக்கு எடுத்து பார்க்க வேணாமா, நீ எடுத்து பார்க்கணும், எடுத்து என்ன செய்யணும், பார்க்கணும், ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்ச பிறகு அதுலேயும் ஒரு தெளிவு கிடைக்காத பட்சத்தில் உலமாக்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை படித்த உலமாக்கள் இருக்கிறாங்க, அந்த உலமாக்கள்கிட்ட போய் கேட்டு தெளிவு வரணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, ஒரு சாராருக்கு ஆதரவாக போய் நின்றுக்கிட்டு சஹாபாக்களை திட்டக்கூடாது. அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான மோசமான செயல்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த சஹாபாக்களை நம்ம என்ன செய்யணும், அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நம்மளையும் என்ன செய்யணும், சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.